Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 4th standard, first term, social science, unit 2, 5 landforms. அதில் evaluation பார்க்க போகிறோம். evaluation பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம glossary பார்க்கலாம். இப்போ planet அப்படின்னா a celestial body which does not have light or heat of its own that revolves around the sun. சுயமாக ஒளியும் வெப்பமும் இல்லாத சூரியனை சுற்றி வரும் ஒரு வான்பொருள் கோள் தான் பிளானட் சொல்லுவோம். கம்போஸ்ட் அப்படின்னா டு பி ஃபார்ம்டு ஃப்ரம் வேரியஸ் திங்ஸ், பல பொருட்களை கொண்டு உருவாக்கப்படுவது. ஆக்குபேஷன் அப்படின்னா ஒரு நபரினுடைய வேலை. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தட் ஹாவ் பீன் அக்கார்டட் எ சர்டைன் டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன், ஒரு குறிப்பிட்ட அளவிலான பாதுகாப்பு வழங்கப்பட்ட காடுன்னு பேர். ஃப்ராக்னன்ஸ் எ ப்ளசண்ட் ஸ்மெல், ஒரு இனிமையான வாசனை. இப்போ எவாலுவேஷன் போகலாமா? Write the names of the mountains and the places where they are located in your district. உங்கள் மாவட்டத்தில் உள்ள மலைகள் அது எந்த ஊரில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் இங்கே எழுதணும். நான் இங்கே எழுதியிருக்க எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் அது மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மவுண்டெயின்ஸை எழுதுங்க. கொல்லி ஹில்ஸ் நாமக்கல், சேர்வராயன் ஹில்ஸ் சேலம். ரைட் தி நேம் ஆஃப் த ட்ரீஸ் அரவுண்ட் யுவர் ஸ்கூல், உங்கள் ஸ்கூலில் சுற்றி என்ன ட்ரீ இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஞாபகப்படுத்தி அதனுடைய நேம் எழுதுங்க. நான் எழுதியிருக்கிறது நீம் ட்ரீ, பேனியன் ட்ரீ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா fill in the blanks. The vast flat land on the earth is called, பரந்த சமமான நிலப்பரப்பை என்னன்னு சொல்கிறேன்னா plain, சமவெளின்னு சொல்லுவோம். டேஷ் இஸ் த 4th oldest water diversion system ஃபார் இரிகேஷன் இன் த வேர்ல்டு, உலகின் மிக பழமையான 4வது பெரிய நீர்ப்பாசன வசதி கொண்ட நீர்த்தேக்கம், அணைக்கட்டுன்னு சொல்லுவோம். அது கல்லணை. டேஷ் ஃபாரஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு காடு இருக்குது, அதனுடைய பேர் கேட்டிருக்காங்க. த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் த ஏரியா அரவுண்ட் இஸ் கால்ட் டேஷ், வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம். டேஷ் இஸ் த பிக்கெஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடு எதுன்னா சுந்தர்பன், தமிழ் சுந்தரவனம் சொல்லுவாங்க. மெரினா பீச் இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ், மெரினா எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. மெரினா கடற்கரை எந்த பகுதியில் இருக்குன்னா சென்னை. அடுத்தது மேட்ச் தி ஃபாலோயிங். இந்த மேட்ச் தி ஃபாலோயிங்கில் பாருங்க, இங்கே காடோட என்னென்ன காடுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 5 லேண்ட்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணோம். முருகன்னா குறிஞ்சி, திருமால் முல்லை, இந்திரன் மருதம், வர்ணன் நெய்தல், கொற்றவை பாலை. இது கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்குரியதை நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பர்ஸை போட்டு எழுதணும். அடுத்தது பார்த்திங்களா, இங்கே குறிஞ்சி லேண்டை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. அது எது எதுன்னு மேட்ச்ன்றதை பார்க்கலாம். காட் முருகன், ஃப்ளவர் குறிஞ்சி ஃப்ளவர், பீப்புள் குறவர் குறத்தியர், ஆக்குபேஷன் ரூட் கேதரிங் அப்படின்னா கிழங்கு சேகரித்தல் அன்னு அர்த்தம். இதை மேட்ச் பண்ணி அந்த நம்பரை போட்டுருங்க. ஆன்சர் இன் ஷார்ட், குறுகிய விடையலின்னு கேட்டிருக்காங்க. நேம் த பீப்புள் ஆஃப் 5 திணைஸ், 5 வகையான நிலமும் அங்குள்ள மக்களை பற்றியும் கேட்டிருக்காங்க. குறிஞ்சி குறவர் குறத்தியர், முல்லை இடையர் இடைச்சியர், மருதம் உழவர் உழத்தியர், நெய்தல் பரதவர் பரத்தியர், பாலை எயினர் ஏற்றியர். இதை நீங்கள் இப்படி இந்த மாதிரி லைன் போட்டு எழுதுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், லிஸ்ட் 4 தீம்ஸ் ஆஃப் முல்லை லேண்ட். முல்லை நிலத்தில் உள்ள ஏதாவது 4 தீம்ஸை எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 139 எடுத்துக்கோங்க.
முல்லைன்னு இருக்கா பார்த்தீங்களா, அந்த கீழே இருக்குது பாருங்கள். காட் திருமால், பீப்புள் இடையர் இடைச்சியர், ஆக்குபேஷன் கேட்டில் ரேரிங் கேதரிங் ஃப்ரூட்ஸ், பிளான்ட் கவ்வா, ஃப்ளவர் முல்லை ஃப்ளவர், அனிமல் பியர் ரேபிட், பேர்ட் பேரட். இது வந்து நீங்கள் இங்கே எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் டு யூ நோ அபவுட் செம்புலம். பேஜ் நம்பர் 139லேயே இருக்குது பாருங்கள். அந்த ஃபாரஸ்ட் பிக்சர் இருக்குது அங்கே தான். திஸ் ரீஜன் இஸ் ஆல்சோ கால்ட் செம்புலம் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் சாயில். அதை எழுதுங்க. ஹவு த பாலை ட்ரைலேண்ட் ரீஜன் இஸ் ஃபார்ம்டு. பாலைன்ற நிலம் எப்படி மாறியதுன்னு கேட்டிருக்காங்க. அது பேஜ் நம்பர் 144 எடுத்துக்கோங்க. அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். when குறிஞ்சி அண்டு முல்லை ட்ரைஸ் அப் இட் இஸ் கால்டு பாலை. இந்த பாலை லேண்ட் இருக்குது தான் அந்த இடத்துல இருக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. when குறிஞ்சி அண்டு முல்லை ட்ரைஸ் அப் இட் இஸ் கால்டு பாலை. வாட் ஆர் த தீம்ஸ் ஆஃப் பாலை. இந்த பாலை நிலத்தினுடைய தீம்ஸ் என்னென்னு சொல்லி பாருங்கள். அது நமக்கு அதுலேயே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 145 இருக்குது பாருங்கள். மேலே இருக்குது பாருங்கள். காட் கொற்றவை, பீப்புள் எய்னர் ஏற்றியர், ஆக்குபேஷன் கேட்டில் லிஃப்டிங், பிளான்ட் உழிஞை பாலை, ஃப்ளவர் கள்ளி இலுப்பை, காக்டஸ் காக்டஸ் இலுப்பைன்னு சொல்லலாம். அனிமல் டைகர் எலிஃபண்ட், பேர்ட் ஈகிள். இதை நீங்கள் வந்து எழுதலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு அப்படியே புக்கை வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன ஆன்சர் சொல்கிறேனோ அதை அதில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.